வணக்கம் நண்பர்களே, நம்முடைய நண்பர்களுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சில விஷயங்கள் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு எனக்கு டைம் இருக்கும்போது எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் நிறைய விஷயங்கள் பற்றி சந்தேகங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதில் முதல்ல வந்த ஒரு தம்பி சொன்னார், ஒரு விஷயம் கேட்டிருந்தார். என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து புதிய இடத்திற்கு கோழிகள் சேவல்களை கொண்டு போய் வெளியே விடுறேங்க. வெளியில் விடும்போது அல்லது கூண்டுக்குள்ளவே, அதாவது கூண்டுலேயோ இல்லை ரிங்குலேயோ ரொம்ப நாள் கோழிகளை வச்சுட்டு இருந்துட்டு, கோழியோ சேவலோ வச்சிட்டு இருந்து அதுக்கப்புறமா நம்ம வெளியே விடும் பொழுது, வெளியே தரையில் மண் தரையில் விடும் பொழுது அது மண் கல் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருது. அதுக்கு என்னென்ன பண்ணுறது? அது கல் மண்ணெல்லாம் சாப்பிடாத மாதிரி என்ன பண்ண முடியுமா, இல்லை சாப்பிட்டுட்டு பிறகு ஏதாவது அது பிரச்சனை ஆகுமா? அதுக்கு தீர்வு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்கன்னு தம்பி கேட்டிருந்தார். அதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம் நண்பர்களே. அது போக இப்படி நான் வணக்கம் வைக்கும்போது கண்டிப்பாக இது பார்த்துருப்பீங்க. சும்மா இது பேண்டேஜ் போட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் இந்த இடத்துல ஏதோ வீங்கிட்ட மாதிரி தெரியுது. இது ஏதோ நரம்போ ஏதோ வலிக்குது, இப்படின்னா வலிக்குது. அதனால் இந்த இடத்துல பேண்டேஜ் போட்டுருக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜெல்லாம் போடாதீங்க, என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கேட்பீங்க. என் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால் இப்போவே சொல்லிடுறேன். சும்மா இது கைப்பிடி மடக்குனா கொஞ்சம் வலிக்குது, அதனால் போட்டிருக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, இப்போ அதற்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கோழிகள் சேவல்கள் வெளியே திறந்து விடும்போது கல் அல்லது மண் அந்த மாதிரிலாம் கொத்தி சாப்பிடும். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வெளியிலே விட்டுருக்க மாட்டோம். ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு 15 நாள் ரிங்கிலேயே போட்டு வச்சுருந்துருப்போம். அப்படி இருக்கும்போது அது வெளியே விட்ட உடனே ஃபஸ்ட்டு எதை கொத்தி சாப்பிடுன்னா மண் அல்லது சின்ன சின்ன கற்கள், அதையெல்லாம் பொறுக்கி சாப்பிடும். அது எல்லா இடத்துலையுமே நடக்கும். அப்போ அது சாப்பிடாத மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 20 நாளுக்கு பக்கம் நம்ம ரிங்கிலே வச்சுட்டு இருந்துட்டுங்க. இப்போ மறுபடியும் வெளியே விடுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது, வெளியே கொண்டு போய் விடுறோம். ஆனால் அப்போ கூட அது மண் கல் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்லையே நீங்கள் தீனியை வச்சிடணும். காலையிலே அந்த வெளியே விடுறதுக்கு முன்னாடியே தீனியை வச்சுட்டு, எப்படி ஒரு அரை வயிறு அளவுக்காவது சாப்பிடும். எப்போவுமே ஃபுல்லாக ரிங்கிலேயே இருக்கக்கூடிய கோழிகள் சேவல்கள் முழு வயிறு தீனி சாப்பிடாது, சும்மா கொஞ்சமாக கொத்தும், அவ்வளோதான். மறுபடியும் எப்போயாச்சும் இப்போ கொஞ்சம் பசி எடுக்குதுன்னா மறுபடியும் ஒரு 4 கொத்து கொத்தும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு சிலர் நினச்சிக்குவாங்க, அப்படியே ரிங்கிலே இருந்துட்டால் கூட அப்படியே இவ்வளோ தீனி எடுத்து அப்படியே வயிறு ரொப்ப டெய்லி கோழிக்கு சாப்பிட்டுக்கணும், இல்லைன்னா சாப்பிடலாம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் அறியாத தனம். ரிங்கிலே வச்சுருந்தோம்னா கோழிங்க அதிகமாக தீனி சாப்பிடாது, கொஞ்சமாக சாப்பிடும். அதுக்கப்புறம் அது ரிங்கிலே ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அதுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. அப்போ ஓரளவுக்கு சாப்பிட வச்சிடணும். ஃபஸ்ட்டு காலையில் அது எவ்வளோ சாப்பிடுதோ அதை சாப்பிட வச்சுட்டு, என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ, அது கம்பு கேழ்வரகோ இல்லை கோதுமையோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் எதோ பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறீங்களோ அந்த தீனி கொடுத்துட்டு அதை சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே விடும்போது, வெளியே விடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல செடிகள், பசுமையான செடிகள், புற்கள், அப்புறமா பூச்சி புழு இந்த மாதிரி இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா மேக்சிமம் அந்த கோழி கல் மண் சாப்பிட்றதை தவிர்க்கும். ஒரு பசுமையான இடமா இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய் நான் விடுறேங்க. ஒரு 20 நாள் ரிங்கிலே வச்சுருந்தேங்க. 20 நாள் நான் கூண்டுக்குள்ளே வச்சுருந்தேன், மண் தரையே அதை பார்க்கவே இல்லை. இப்போ கொண்டு போய் நான் வெளியே விடுறேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நீங்கள் கொண்டு போய் விடக்கூடிய இடம் பசுமையான இடமா இருக்கணும். ஒரு பூச்சியை கொத்தி சாப்பிடும், ஒரு புழுவை கொத்தி சாப்பிடும். வெட்டுக்கிளிங்கெல்லாம் நிறைய இருக்கும் அந்த பசுமையான இடத்துல, வெட்டுக்கிளிங்களை பிடிச்சி சாப்பிடும். அப்படி சாப்பிடும் பொழுது அந்த மண் கல் இதையெல்லாம் அது கொத்தி சாப்பிட்றதுக்கு அதுக்கு விருப்பம் வராது. ஏன்னா அதுக்கு பிடிச்ச உணவு வெளியே கிடைக்குது, சாப்பிட்டுக்குது. அப்புறம் சில செடி கொடிகளை கொத்தி சாப்பிடும்.
பசுமையான இலைகளை கொஞ்சம் அது கொத்தி சாப்பிடும். அப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நான் வந்து ரிங்கில் தான் வச்சுருந்தேன், இப்போ கொண்டு போய் விடுறதும் வெறும் மண்ணும் கல்லும் தான் இருக்கும், ஒரே ஒரு செடி கூட அந்த இடத்துல இருக்காது, வெறும் கல் மண் தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த கல் மண் தான் அது கொத்தி சாப்பிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில காய்கள், சில காய், இப்போ கேரட் இருக்குதா, கேரட்டு நல்லா சின்ன சின்னசாக நறுக்கி நல்லா நசுக்கி, நறுக்கின பிறகு நல்லா நசுக்கி அது கொஞ்சம் தூவி விட்ருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நம்ம வந்து சாம்பாருக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா சமையலுக்கு, அந்த கொத்தமல்லி தழை ஒரு இவ்வளோ தலையை எடுத்துகிட்டு வாங்க, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி அதை அப்படி தூவி விடுங்க. புதினா தழை, புதினா இலையும் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா நறுக்கி அப்படி தூவி விட்ருங்க அந்த கோழி இருக்கிற இடத்துல. அதுக்கு பச்சையாக தேவைப்படும், பச்சையம் தேவைப்படும். அதுக்கு பசுந்தீவனம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே சாப்பிடும், அதுக்கு பசுந்தீவனமும் தேவைப்படுது. மனிதர்களுக்கு கூட பசுந்தீவனம்னா பச்சை காய்கறிகள், அதை நம்ம உணவில் போட்டு சாப்பிட்றோம், ஒரு சில காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றோம். இப்போ அது நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அது மாதிரி தான் நம்ம உலர் தீவனம் மட்டுமே கொடுப்போங்க. ஏன்னா கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோழிகளுக்கு உலர் தீவனம்னு என்ன, கம்பு, கேழ்வரகு, கோதுமை, ஒரு சிலர் அரிசியை போடுவாங்க, இதெல்லாம் உலர் தீவனங்கள். அதுக்கு பசுந்தீவனமும் தேவைப்படும். அதைத்தான் நம்ம வந்து கலப்பு தீவனம் அப்படின்னு சொல்கிறோம். உலர் தீவனம், பசு தீவனம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கலப்பு தீவனம். ஆடு மாடுகளுக்கு மட்டும் இல்லை, கோழிகளுக்கும் அது தேவைப்படும். அப்போ அந்த பசுந்தீவனம் என்னென்ன, அந்த புதினா தழை, கொத்தமல்லி தழை, சில வகையான கீரைகள். இப்போ நீங்கள் வீட்டுக்கு கீரை வாங்கிட்டு வருவீங்களா, அந்த சில வகையான கீரைகளை கூட கொஞ்சம் நல்லா நறுக்கி போடணும், சும்மா அப்படியே போட்டக்கூடாது. பெரிய பெரிய இலையெல்லாம் அப்படி இப்படி முழுங்கும் கோழிங்க. முழுங்கிடுச்சிங்கன்னா அங்கே போய் உள்ள ஜீரணமாகாமல், முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, இந்த முருங்கைக்கீரையவே ஒரு கோழி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு நண்பர்கிட்ட வெறும் முருங்கைக்கீரை தாங்க, அது வெளியவே விடாமல் வச்சுருந்துருக்கிறாரு, ஒரு நாள்லாம் வெளியே விட்டுருக்கிறாரு. அப்புறம் முருங்கை செடிகளெல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல விட்டுங்கிறாரு. அது நல்லா கீழே நல்லா முருங்கை இலையோட இருந்துருக்குது, எல்லாம் பிடிச்சி கொத்தி சாப்பிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கோழி ஜீரணமே ஆகாமல் வெறும் தனியாக கழிஞ்சு கிரே பவுடர்லாம் ஊற்றி பார்த்துருக்குறாரு. நான் சொன்னேன் கிரே பவுடர் ஊற்றுங்க அப்படின்னு, எதுவாக இருந்தாலும் வெளியே வந்துடும். ஆனால் இந்த முருங்கைக்கீரை வெளியவே வரல. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆன பிறகு தான் எனக்கு சொல்கிறாங்க. அந்த ஒரு நாள் 2 நாள் ஆச்சுனாவே அந்த இலைகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா புளிச்சு போன மாதிரி ஆயிரும், கெட்டியாக ஒட்டிக்கும் அந்த வயிற்றுக்குள்ளே போய், அப்படியே அடையாக ஒட்டிக்கும். அப்போ அது வெளியே வர்றது ரொம்ப சிரமம். இன்றைக்கி சாப்பிடுது, நாளைக்கு காலையில் கோழிகளை நம்ம பார்க்கணும். எப்போவுமே நான் இப்போ காலையில் கோழிகளை திறந்து விட்றீங்களா, அப்போ போய் பார்க்கணும் எந்த கோழிக்கு ஜீரணமாகலை, எந்த கோழிக்கு வயிற்றில் தீனி இருக்குது. கொஞ்சம் ஜீரணமாகாமல் இருந்துச்சுன்னா கூட அந்த கோழியை வெளியே திறந்து விடக்கூடாது. அதில் வயிற்றில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் தொட்டு பார்த்தோம்னா தெரியும். கல் மாதிரி இருந்தால் கல் அல்லது வேறு ஏதாவது இருந்தால் அதுக்கு வந்து நல்ல கிரே பவுடர் ஒரு 10-15 ml கிரே பவுடர் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அது வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் கழித்து நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? அவர் ஒரு வாரம் கழித்து கேட்டார், நான் ரொம்ப டல் ஆகிடுச்சுன்னா கோழி கழிஞ்சிட்டே இருக்குது, வயிற்றில் என்ன இருக்குதுன்னு தெரியல அப்படின்னாரு. கிரே பவுடர் ஊற்றுங்கப்பாண்ணா. அது ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 15 நாளில் அந்த கோழி செத்து போச்சு. அப்புறம் அறுத்து பாருப்பா வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா கீரை, வெறும் முருங்கைக்கீரை, அவ்வளோதான். ஃபுல்லாக இருக்குது முருங்கைக்கீரை, எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படி ஒட்டினுக்குது, வெளியே வரல. அதனால் கோழிகள் நீங்கள் ரிங்கிலேயே ஒரு 20 நாள் வச்சுருக்கிறீங்க, வெளியே திறந்து விட்றேன், ஆனால் திறந்து விட்டாலும் எனக்கு வந்து பசுமையான ஒரு இடம் இல்லைங்க, வெறும் மண்ணும் கல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு தேவையான விஷயத்தையாவது நீங்கள் அங்கே போடணும். எதுவுமே இல்லை, வெளியே திறந்து விட்டால் அது என்ன பண்ணோம், வெறும் கல் மண் தான் கொத்தி சாப்பிடும். அப்போ கல் மண்ணை கொத்தி சாப்பிடுது அப்படின்னா அடுத்த நாளே நமக்கு இன்றைக்கி தெரியாது, இல்லை கண்ணு முன்னாடியே கல் மண்ணை கொத்தி சாப்பிடுதுன்னா டக்குன்னு கோழியை பிடிச்சி அது ரிங்கிலே கூட போட்டு விட்டுட்டு அதுக்குண்டானது என்ன அந்த இடத்துல போடணுமோ அதை போட்டு அதை சாப்பிட வைக்கணும். நம்ம கல் மண்ணை கொத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்முன்னு இப்படி உக்காந்துக்குன்னா, கல் கொத்துறியா, கொத்து மண் சாப்பிட்றியா, சாப்பிடு அப்படின்னு பார்த்துருந்துட்டு அது நிறைய சாப்பிட்டுட்ட பிறகு 2 நாள் 3 நாள் 4 நாள் கழித்து இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறதோ இல்லை நீங்களே இதை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோன்னா அதுக்குள்ளவே அது கோழி வந்து கொஞ்சம் டல்லாயிரும், தண்ணியாக கழிய ஆரம்பிக்கும். வேறு ஏதாவது தீனி சாப்பிட்டாலும் அந்த தீனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்.
அதுவும் கொஞ்சம் டைஜஷன் ஆகாத மாதிரி வெளியே வரும் இல்லையா நண்பர்களே. அதனால் ரிங்லேயே போட்டு வச்சுருக்கிற கோழிகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியே விட்றீங்க அப்படின்னா பசுமையான இடமா இருந்துச்சுன்னா அது கல் மண்ணெல்லாம் சாப்பிடாது. அது பாட்டுக்கு போய் பூச்சி புழு கொத்தி சாப்பிடும், கீரைகளை கொத்தி அந்த பயிர்களை கொத்தி சாப்பிடும். வெறும் தரையில் மண் தரை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யுங்க. கொஞ்சம் ஏதாவது காய்கறி ஒன்றும் இல்லைங்க, கத்திரிக்காய் இருந்தால் கூட அதை நல்லா சின்ன சின்னசாக அரிஞ்சு கொஞ்சம் நசுக்கி போட்டுடணும். எதுவாக இருந்தாலும் எடுத்து சாப்பிடும். அந்த பச்சை காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த ஆதங்கம் இருக்கும் சாப்பிடணும் அப்படின்னு. அதனால் இப்போ முள்ளங்கி இருக்குதா, முள்ளங்கி சின்ன சின்னசாக வெட்டி அதையும் கொஞ்சம் நல்லா நசுக்கி போட்டுட்டிங்கன்னா அதை டைஜஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் நசுக்கி ஒரு கொஞ்சம் போடுங்க, கீரைகள் கொஞ்சம் தூவி விடுங்க. எப்படியும் உங்களுக்கு தெரியும், ரிங்கில் தான் நம்ம வச்சுருந்தோம், இப்போ தான் வெளியே திறந்து விட்றோம். இப்போ நீங்கள் தானே திறந்து விட போகிறீங்க, அப்போ உங்களுக்கு அது தெரியுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சில கீரைகள் கொத்தமல்லி தழை புதினா தழை இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நல்லா அரிஞ்சு போட்டு அப்படி போட்டு விட்ருங்க. மண் கல்லை சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கும். சும்மா 4 கொத்தை 2 கொத்தை கொத்தி பார்க்கும், ஆனால் அது மேலே அதுக்கு ஆசை வராது. இந்த பச்சை கீரைகள் மேலே தான் அதுக்கு ஆசை வரும். அப்போ இதே சாப்பிட்டுக்கும் அது. அப்போ கூட ஒரு புதிய தீனி அது சாப்பிடுதுன்றதுனால அன்றைக்கி நைட்டே நீங்கள் வந்து கிரேப் வாட்டர் ஒரு 10 ml ஊற்றி விட்ருங்க. அந்த டைஜஷனே கூட ஆகட்டுங்க. டைஜஷன் ஆகினா கூட சரி, ஆகலனாலும் சரி. முன்னேற்பாடு, அதாவது வந்து முன்கூட்டியே நம்ம அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடுறது ஜீரணம் ஆகிறதுக்கு. 10 ml கிரேப் வாட்டர் அன்றைக்கி நைட்டு ஊற்றி விட்டிங்கன்னா, அன்றைக்கி நைட்டு 10 ml கிரேப் வாட்டர் ஊற்றி விட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கோழி வயிறெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த நாளும் ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி நீங்கள் வெளியே திறந்து விடும்போது அப்படி பச்சை காய்கறிகள் கீரைகள் அப்படி போட்டு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த மண்ணு கொத்துறது அது விடாது. அப்புறம் அந்த மண்ணில் போய்ட்டு மண் குளியல் போடும், அப்படியே அது பழகிக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெறும் மண் தாங்க எங்கிட்ட இருக்குது, வெறும் மண் தர தான் இருக்குது, ஒரே செடி இல்லை, ஒரு கொடி இல்லை, ஒரு பயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் கோழி வளர்க்குறது வேஸ்ட்டு. நான் அதையும் சொல்லிடுறேன். ஒரு சிலர் மண் தர கூட எனக்கு இல்லைங்க, நான் மாடி மேலே தாங்க வளர்க்குறேன் அப்படின்னா, பறவைகள்னால் பறவைகள் மாதிரி இருக்கணுங்க. இப்போ கோழிகள்னால் என்ன, அங்கங்கே போயிட்டு பூச்சி புழு கரையான் இதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்றதுங்க தான் கோழிங்க. நம்ம ஆசைக்கு நம்ம வந்து மாடி மேலே வச்சுக்கிறது, இப்போ சும்மா சின்ன இடமா இருக்குது அதுலேயே போட்டு வச்சுன்னு வருஷ கணக்கில் அப்படியே போட்டு வச்சுங்கிறது, அது வந்து நம்ம ஆசைக்கு நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிறோம். அது வந்து அதுக்கு துன்புறுத்தல், அவ்வளோதான். அதாவது என்னங்க நீங்களே இப்படி சொல்கிறீங்கன்னா, இத்தனை வருஷமாக நீங்கள் கோழிகள் வளர்த்துருக்குறீங்க, நீங்களே இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். இருக்கிற ஃபேக்ட் அதுதாங்க உண்மை. ஆடு மாடுனா அதுக்கு போய் பசுமையான புல்லெல்லாம் அதுங்களே போய் பிடிச்சி தின்னணும், பண்ணணும். அதே மாதிரி கோழிகள்னால் கொஞ்சம் வெளியே திரியணும், கொஞ்சம் வெளியே திரியறதுக்கு இடம் வேணும். அதுங்களுக்கு கொஞ்சம் பசுமையான செடி கொடிகள்லாம் கொத்தி சாப்பிடும், பூச்சி புழு கரையானெல்லாம் கொத்தி சாப்பிடும், வெட்டுக்கிளி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது சாப்பிடும். அப்போ தான் வந்து அதுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். அனைத்து சத்துக்களுமே அது வந்து எடுத்துக்கும். நம்ம ஆசைக்கு நம்ம வந்து கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும், இல்லை வெறும் மண் தரை மட்டும் சிமெண்ட் தரை மட்டும் தாங்க இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இடமே இல்லைன்னா என்னங்க பண்ணட்டும், ஆனால் ஆசை இருக்குது வளர்க்குறதுக்குன்னா அதை நீங்கள் வளர்த்துக்கங்க, அது நம்ம வேணான்னு சொல்லலை, அதுக்காக வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. வளர்த்தாலும் அதாவது புல் தரையில் ஒரு பசுமையான இடத்துல வளரக்கூடிய கோழிக்கும் சிமெண்ட் தரையில் வளரக்கூடிய கோழிக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அது ஒரே லைனேஜாக இருந்தால் கூட சரி, அது ஒரே லைனேஜாக இருந்தால் கூட கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் நண்பர்களே. அதனுடைய இரத்த ஓட்டம் அதனுடைய வலு இந்த கோழிகளுக்கு இருக்காது. பசுமையான இடத்துல இருக்கக்கூடிய கோழிகளுக்கு இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமும் அதனுடைய வலு அதனுடைய வேகம் இந்த சிமெண்ட் தரையிலேயே வளரக்கூடிய கோழிகளுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் ரிங்லேயே போட்டு வச்சுருக்கிற எந்த கோழியாக இருந்தாலும் சரி சேவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளியே விடும்போது கண்டிப்பாக பசுமையான இடமா இருக்கணும். அப்படி பசுமையான இடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் பசுமைப்படுத்திடணும். என்ன கொஞ்சம் கீரைகள் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுருணும், பீஸ் பண்ணி போடணும், சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொஞ்சம் அவ்வளோ போட்டுருங்க. ஒரு சில காய்கறிகள் கேரட்டெல்லாம் கோழிங்க நல்லா சாப்பிடும், அதுவும் வந்து நல்லா நசுக்கி போடுங்க, அப்போ தான் ஜீரணமாகும். கேரட்டோ முள்ளங்கியோ இன்னும் சில காய்கறிலாம் இருக்குது, அது மாதிரி பண்ணுங்கள் நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதுக்கு இந்த வீடியோ போட்டேன். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு சிலர் வந்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. ஏதோ என்னுடைய அனுபவத்துக்கு நான் அதை பற்றி பேசுகிறேன். ஒரு சிலர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது கேட்டுருக்குறாங்க தம்பிங்க.
எப்படி படிக்கலாம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் ஆன்மீகம் பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நண்பர்களே, தயவு செய்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறீங்க அப்படின்னா அதோடு நிறுத்திக்கங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுறது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்குறது, நான் பார்த்து அப்படியே ரிப்ளை பண்ணிடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது. சப்போஸ் நான் ரிப்ளை பண்ணலாம், எனக்கு கால் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு 2-3 பேர்த வந்து இந்த 2 நாளில், இந்த நேற்று இன்று இந்த 2 நாளில் ஒரு 2-3 நண்பர்களுடைய ஃபோன் நம்பரை நான் பிளாக் பண்ணியிருக்கிறேன். நான் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு விட்டுட்டு போயிட்டே வந்துடுவேன். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நீங்கள் மெசேஜ் போடுறீங்கன்னா போட்டுட்டு விட்டுருங்க. எனக்கு டைம் இருக்கும்போது மட்டும்தான் நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். உங்கள் அவசரத்துக்கு நான் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கும் வேலை இருக்குது, நான் வெட்டியே இல்லை. அப்போ என்னுடைய வேலை டைமில் நீங்கள் வந்து மெசேஜ் போடுறது, அப்போ நான் பார்க்கல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுறது அப்படின்னா, கால் பண்ணிங்கனாவே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தயவு தாட்சணை இல்லாமல் நான் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். நீங்கள் எப்படி வேணாலும் என்னை நினச்சிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. கால் பண்ணாதீங்க. யாருமே என்னை பற்றி தெரிஞ்சவங்க, என்னுடைய நண்பர்கள் எனக்கு காலே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், எனக்கு காலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அவ்வளோதான். அதுவும் உங்கள் மெசேஜ் பார்க்குறதுக்கு 4 நாள் 5 நாள் கூட டைம் எடுத்துக்குவேன். இப்போ ஏன்னா உங்களுக்கு ஒருத்தரதே இல்லை, 100கணக்கான பேர் டெய்லி மெசேஜ் போட்டுட்ருக்குறீங்க. அப்போ நீங்கள் மெசேஜ் போட்ட உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது, அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எனக்கு மிக மிக இன்பத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு மிக மிக துன்பத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நான் சரிசமமாக தான் பார்ப்பேன். எனக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்குறவங்களாக இருந்தாலும் அது எனக்கு தேவையே இல்லை. எனக்கு துன்பத்தை கொடுக்குறவங்களாக இருந்தாலும் அது எனக்கு தேவையே இல்லை. உங்களால் நான் சொல்கிறேன், உங்களால் எனக்கு எவ்வளவு இன்பம், ஆஹா ஓஹோன்ற இன்பம் வந்தாலும் சரி, உங்களால் எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, தயவு செய்து கால் பண்ணாதீங்க. அடேங்கப்பா இவரா கால் பண்ணிட்டாரா அப்போலாம் நான் எடுத்து பேச மாட்டேன். நான் முக்கியமாக எனக்கு கால் பண்ணி பேசுகிறதே பிடிக்கிறதில்ல. இப்போ ஒரு 4-5 வருஷமாகவே நான் கால் பண்ணாதீங்க தான் சொல்கிறேன். தயவு செய்து கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது, கேட்கணும்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அமைதியாக இருங்க, நான் பார்க்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். அவசரப்பட்டு எனக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் போட்ட அந்த மெசேஜையும் நான் பிளாக் பண்ணி விட்ருவேன். நார்மல் கால் பண்ணி பாருங்கள், அதையும் நான் உங்களுக்கு வந்து நம்பரையும் நான் பிளாக் பண்ணி விட்ருவேன். நான் முன்னே சொல்லிட்டேன், உங்களால் எனக்கு ஒரு துளி அளவு துன்பம் வர்ற மாதிரி இருந்தாலும் உங்கள் நம்பர் பிளாக்கு. உங்களால் பெருசாக எனக்கு இன்பம் வரணும்னு நான் எதிர்பார்க்கறதில்ல. இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நான் வந்து யூடியூப்பில் இத்தனை வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறதில்ல. அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து எல்லா யூடியூபர் மாதிரியும் அப்படி பெரிய பெரிய தலைப்பு வச்சு அந்த இதை போட்டு தம்ப்நெயில் அதை வச்சு இதை வச்சு நிறைய வியூஸ் போய் எனக்கு காசு வரணும்னு நினச்சி நான் பண்ணுறதும் இல்லை. எனக்கு அது தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. வணக்கம் நண்பர்களே மட்டும்தான் போடுறாரு இவர் டைட்டிலில், தம்ப்நெயிலில் எதுவுமே போடுறதில்ல அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அனைத்து விஷயங்களும் தெரியும். அது எடிட் பண்ணுறதுக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி எடிட் பண்ணி போட்டு நிறைய வியூஸ் வர வச்சு அதில் ஒரு காசு சம்பாதிக்கணும் எனக்கு அவசியமே இல்லை. ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்தேன் 2015. எப்போ 2015 அப்போ ஆரம்பித்து ஒரு சில வீடியோக்கள் போட்டேன். அந்த வீடியோக்கள் என்னென்னா சேவலுடைய சண்டை வீடியோக்கள், சேவல் நம்ம டப்னி பார்ப்போம் இல்லைங்களா, அந்த வீடியோவை போட்டு விட்டேன். அப்போ யூடியூப்பில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இது வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரி அப்படியே விட்டுட்டேன் நான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் 2019 நான் பார்க்குறேன், 18 19 நினைக்கிறேன். அப்போ பார்த்தா மறுபடியும் ரெக்கவரி ஆகி இருந்தது நம்ம யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்குறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நம்ம வீடியோ போடுறோம். எந்த வீடியோவிலையும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த வேலையை நம்மக்கிட்ட இல்லை. உனக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு போ, இல்லை போயினர், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னென்னா, என்னுடைய நண்பர்கள் இப்போ பல ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டீங்க. அவர்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னை நம்பி வர்றவங்கள நான் கைவிட மாட்டேன் என்றைக்குமே. என்னை நம்பிட்டாங்கன்னா அவன் எப்படிப்பட்ட மோசமானவனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி
உன் கேரக்டருக்கும் என் கேரக்டருக்கும் ஒத்து வராது. ஏதோ பாரு உதவின்னு கேட்டேன், செஞ்சிட்டேன், இதோட போயிட்டே இருக்கு, இனிமேல் என்கிட்ட வராத. அவன் எவ்வளோ மோசமானவனை கூட இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன். அந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் நண்பர்களே. அதனால் நீங்கள் மெசேஜ் போட்ட உடனே நான் பார்க்கணுன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. அப்படி நினச்சி எனக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன், நம்பரை பிளாக் பண்ணி விட்ருவேன். என்னை ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றுறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு தான் நான் வீடியோ போடுறதே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. நான் இது ஒரு வியாபாரத்துக்காகவோ ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஒரு வருமானத்துக்காகவோ இந்த விஷயத்தை செய்கிறதில்ல. அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு 4 வீடியோ போட முடியும் என்னால். ஏன் 4 வீடியோ இதே வேலையாக உட்காந்துக்குன்னு லைவ் வீடியோ போட்டுக்கின்னு, இப்போ லைவெல்லாம் போடுறாங்களே, என்னத்துக்கு போடுறாங்க அவங்க? லைவ் வீடியோ போட்டால் அதில் நிறைய காசு, அவங்களுக்கு நிறைய வருமானம். இப்போ வேலை வெட்டி இல்லாமல் அவங்க லைவ் போட்டு உட்காந்துக்கிறாங்க. லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க? எத்தனை லைக் வருதோ அதுக்குண்டான காசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல. ஆனால் லைவ் வீடியோ போட்டாவே அது ஒரு பெரிய வருமானம். இப்படியே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத கதையை உட்காந்து பேசிட்டுப்பா, எதுக்குமே இப்போ ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அவங்க உட்காந்துக்குன்னு அப்படியே லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை படிச்சுக்கின்னு அப்படியே பண்ணு, அதையெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் அந்த லைவ்லேயே பார்க்குறாங்க. அதையெல்லாம் பார்த்தா எனக்கு கேவலமாக இருக்குது. ஏன்னா நீ ஒரு விஷயத்த சொல்கிற, ஒரு பப்ளிக்கில் ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது 4 பேருக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். உக்காந்துக்குன்னு அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு லைவ் வீடியோ போட்டுக்கின்னு இப்படிலாம் நிறைய வருது, பார்த்தா அவ்வளோ கடுப்பாகுது. அதனால் அவங்க யாரும் எப்படியோ நாசமாக போயிட்டு போட்டோம், நமக்கு தேவையில்லை. நான் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிற நண்பர்களே, எனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறீங்களோ அதோடு விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நான் பார்த்து ரிப்ளை பண்ணால் ஓகே, ரிப்ளை பண்ணலைன்னா அதையும் விட்டுட்டு வேலையை பாருங்கள். ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் பண்ண மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் என்னுடைய இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவெலாம் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் மெம்பர்ஷிப்பில் வந்திருக்கிறவங்களே எனக்கு இப்போ மெசேஜ் போடுறீங்கள, அவங்களே இப்போ 2-3 பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுறது ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுறதால டக்குன்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்தால் என்ன, நீங்கள் எதில் வந்தால் என்ன, வரலன்னா அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. கால் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி விட்ருவாங்க, அவ்வளோதான். எனக்கு தேவையே இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேவையான விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், உட்கார்றேன்னா இந்த கோழிகள் பற்றி ஒரு சில விஷயம் இந்த வீடியோவில் பேசிட்டுனா இப்போவே இன்னும் 2-3 வீடியோ கூட நான் மேக் பண்ணிடுறேன். ஒரு சில விஷயங்கள் தம்பிங்க கேட்டிருக்கிறாங்க, இப்போவே உட்காந்து கூட டைம் இருக்குது. நான் இன்னும் 2 வீடியோ கூட மேக் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி விட்றேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து பயனடைங்க, அவ்வளோதான். சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.